உலக மக்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். 2 தினங்களாக உங்கள் மத்தியிலே உலக எய்ட்ஸ் தினம், மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு பற்றியும், பால்வினை நோய்கள், HIV நோய்கள் பற்றியும், அதை தடுக்கும் முறைகள் பற்றியும் விளக்கமாக பேசினோம். இன்று நாம் எடுத்துக்கொள்கின்ற தலைப்பு மழைக்கால நோய்கள். குறிப்பாக மழைக்காலம் என்றாலே வடகிழக்கு பருவமழை தமிழகத்திலே அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஜலதோஷத்தில் ஆரம்பித்து ஃப்ளூ காய்ச்சலில் ஆரம்பித்து அனைத்து வகையான காய்ச்சல்கள், டைஃபாய்டு, மலேரியா, டெங்கு, சிக்கன்குனியா, லெப்டோஸ்பைரோசிஸ் என்கின்ற 10 வகையான காய்ச்சல்கள் வருகின்றன. ஒன்று அது பருவகாலத்தில் வருகின்ற ஒன்று ஜலதோஷமாக இருக்கலாம், அதுவும் வைரஸ். ஃப்ளூ, அதுவும் வைரஸ். அதே மாதிரி கொசுவினால் பரவக்கூடிய டெங்கு, மலேரியா, இப்படிப்பட்ட காய்ச்சல்கள். இது தவிர மற்ற காய்ச்சல்கள். அனைவரும் கேட்பார்கள், காய்ச்சல் வருகிறது, எதை வைத்து இதை தடுக்க முடியும்? ஒன்று, முதலிலே நீங்கள் தினசரி வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்துகிறீர்கள்? இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் யுவர் லைஃப் ஸ்டைல், உறங்கும் நேரம், அதர்வைஸ் உணவு, உடற்பயிற்சி, உறக்கம், உங்களுடைய மன அழுத்தம், இவை அனைத்துமே உங்களுடைய எதிர்கால வாழ்வை தீர்மானிக்கிறது. இது மட்டுமல்ல, நான் நோயாளிகளிடம் கூறுவேன், எந்த நோயாக இருந்தாலும் சரி, நுரையீரல் நோயாக இருந்தாலும் சரி, இதய நோயாக இருந்தாலும் சரி, முதலிலே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது உங்கள் வயது என்ன. உங்கள் வயதுதான் உங்கள் நுரையீரலுடைய வயதும், உங்கள் வயதுதான் உங்கள் இதயத்தின் வயதும். ஒரு நாளைக்கு 1,00,000 தடவை துடிக்கின்ற இதயம் 70 ஆண்டுகளாக உழைத்து கொண்டிருக்கின்ற அந்த இதயத்திற்கு என்னென்ன தேய்மானங்கள் ஏற்படுகின்றது, இவற்றையெல்லாம் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். 10 வயது ஒரு குழந்தையினுடைய மாணவனுடைய இதயமும் 70 வயது 80 வயதை நெருங்கிய ஒரு முதியவருடைய இதயமும் ஒன்று என்று யாரும் நினைக்க முடியாது. பிறக்கும்போதே கூட பிறக்கின்ற மரபியல் நோய்கள் இருக்கின்றது, பிறவி குறைபாடுகள் இருக்கின்றது. இது போக 20 வகையான நோய்களை அவர்கள் வளர்கின்ற காலத்திலே பெறுகிறார்கள். உதாரணமாக, உங்களுடைய நுரையீரலில் சக்கர வியாதி உடம்பில் நுரையீரலா, இரத்த கொதிப்பு உள்ளவர்களுடைய நுரையீரலா, ஒபிசிட்டி எனக்கூடிய உடல் பருமன் நுரையீரலா, தைராய்டு வியாதியால் பாதிக்கப்பட்ட நுரையீரலா, கொலஸ்ட்ரால் எனக்கூடிய கொழுப்புச்சத்தால் பாதிக்கப்பட்ட நுரையீரலா, ரீனல் டிசீஸ் என்கின்ற கிட்னி வியாதியில் பாதிக்கப்பட்ட நுரையீரலா, அல்லது கொரோனரி ஆர்டரி டிசீஸ் என்ற இதய நோய்களால் பாதிக்கப்பட்ட நுரையீரலா, அல்லது பெரிஃபரல் நியூரைட்டிஸ் எனக்கூடிய மூளை நரம்பு மண்டல நோய்களா, ஈரல், ஃபேட்டி லிவர் முதற்கொண்டு ஈரல் நோய்கள், அதோடு மட்டுமல்லாமல் மனப்பதட்டம், டிப்ரெஷன் மற்றும் உங்களுடைய இரத்த குழாயினுடைய எலாஸ்டிசிட்டியை தீர்மானிக்கக்கூடிய அத்திரோஸ்கிலீரோசிஸ், அதோடு உங்களுடைய பழக்கங்கள், ஸ்மோக்கிங், ட்ரிங்க்ஸ், அதோடு மட்டும் இல்லாமல் அப்பப்போ ஏற்படக்கூடிய டியூமர், அதாவது ஆக்சிடென்ட் ட்ரோமா, தென் டியூமர், அதாவது கேன்சர் வியாதிகள், இப்படி 20 வகையான உபகாரணிகள் உங்கள் உடலில் இருக்கின்றதா என்பதை நாங்கள் ஒவ்வொரு நோயாளியிடம் அவர்களுடைய நோயை பற்றி அறிகுறிகள் பற்றி கேட்கின்ற பொழுது இவை அத்தனையுமே விசாரிப்போம். உடனே பயந்துவிட வேண்டிய அவசியமில்லை. 20 வயதில் நோயோடு வாழ்கின்ற சிறுவனும் இருக்கலாம், 70 வயதில் ஆரோக்கியமாக வாழ்கின்ற முதியவரும் இருக்கலாம். எனவே உடலை பராமரிப்பதே ஒரு பெரிய கலை. அந்த கலையிலே நீங்கள் எந்த அளவிற்கு நீங்கள் மதிப்பெண் பெற்றிருக்கிறீர்கள்? அடிக்கடி கவலைப்பட்டு கொண்டிருப்பதா, இல்லை என்றால் கவலையற்ற மனிதனாக வாழ்வதா? பாசிட்டிவ் திங்கிங் அண்ட் நெகட்டிவ் திங்கிங், இதுதான் முக்கியமான ஒன்று. ஏனென்றால் எப்பொழுதுமே ஒரு மனிதன் பாசிட்டிவ் திங்கிங் என்றாலே அவனுக்கு ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையை, மனநிலையை அவன் வைத்திருக்கின்றான் அர்த்தம். ஏனென்றால் நான் பார்த்திருக்கின்றேன், சாதாரண குண்டூசி டேபிளிலே 1 மணி நேரம் தேடுபவர்கள் உண்டு, கீழே விழுந்ததை 3 மணி நேரம் தேடுபவர்கள் உண்டு. ஏன்?
வைக்கப்போரில் ஊசியை போட்டு தேர்றவர்களும் உண்டு. இவை எல்லாம் வாழ்க்கை முறை. தானாக இழுத்து கொள்வது அனைவருக்கும் தெரியும். என்னடா வைக்கப்போரில் ஊசியை போட்டு தேர்ன்னு சொல்லுவாங்க பழமொழி. ஆனால் இவை எல்லாம் மனிதனுடைய மனநிலை, அவனுடைய உடல்நிலையை பாதிக்கின்றது. நவீன பரிசோதனைகள் எல்லாம் வந்துவிட்டது. இரத்தத்தை கொடுத்த 2 நிமிஷத்தில், அரை மணி நேரத்தில் உடலில் உள்ள நுழைஞ்சிருக்குது வைரஸா, பாக்டீரியாவா, அல்லது ஃபங்கஸா, என்ன கிருமிகள் அப்படின்னு இது ஒரு பக்கம். அதோடு மட்டும் இல்லாமல் நாம் வாழுகின்ற நகரம், என்விரான்மெண்டல் பொல்யூஷன் நான் அடிக்கடி கூறுவேன். ஏனென்றால் நகர வாழ்க்கை சில பேருக்கு நரக வாழ்க்கையாகவே அமைகின்றது. ஏனென்றால் காற்று மாசு 50 இருக்குது, 100 இருக்குது. அதே நேரத்தில் 200 தாண்டி 300 தாண்டி 400 ஆஸ்மாவோடு இருக்கிறவருக்கு எப்படி ஒரு ஹெல்ப் பண்ண இருக்க முடியும்? ஆகையினால் நகர வாழ்க்கையை மட்டுமல்ல, உங்களுடைய என்விரான்மெண்டல் பொல்யூஷன் அண்ட் ஆல்சோ யுவர் மைண்ட் பொல்யூஷன் அண்ட் வாட்டர் பொல்யூஷன், இவை அனைத்துமே இந்த மழை காலத்திலே நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். சுடுதண்ணீரை சுட வைத்து கொப்பளித்து கொள்வது நல்லது, குடிப்பது நல்லது. உப்பு போட்டு வாய் கொப்பளிப்பது நல்லது. விக்ஸ் இன்ஹலேஷன் போன்ற ஈக்கலிப்டஸ் ஆயில் போட்டு அந்த சுவாசிப்பது நல்லது. சுடுதண்ணி ஒத்தனம் கொடுப்பது நல்லது. உரிய நேரத்திலே டாக்டரை அணுகுவது அதைவிட நல்லது. அதை தாண்டிலும் 50 வயதியை தாண்டியவர்கள் தடுப்பூசி, ஃப்ளூ வேக்சின் ஊசியெல்லாம் இப்போ அதிகமாக வந்துருச்சு. வருஷத்துக்கு 1 முறை அல்லது 2 முறை நாம் எந்த நோய்க்கு வேக்சின் வந்திருக்கிறதா இல்லையா என்பதை முதலில் டாக்டர்களிடம் சென்று பரிசோதித்து அந்த இணை நோய்கள், துணை நோய்கள் உள்ளவர்கள் எல்லாம் போட்டுக்கொண்டால் 80% என்ன 90% நோயை குணப்படுத்துவது உங்களுடைய கரங்களிலே இருக்கின்றது. கரங்கள் என்ற உடனேயே கையை சுத்தப்படுத்த வேண்டியதே ஒரு பெரிய இது. ஆகையினால் காலையில் ஒரு தடவை, சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை, இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. சரி, இருமல் வந்து விட்டது, அதற்கு என்ன, ஒரு துண்டை வச்சுக்கணும், இல்லை டிஷ்யூ பேப்பரை வச்சுக்கணும், இது எல்லாம். ஆனால் டிஷ்யூ பேப்பரை வைத்துக்கொள்வது மட்டுமல்ல, அதை எப்படி குப்பையிலே போடுவது என்பதும் ரொம்ப முக்கியம். ஏனென்றால் எந்த அளவுக்கு பொது வாழ்க்கையிலே நம்மளுடைய உடல்நலை பாதுகாக்க வேண்டும். விளையாட்டுக்கு சொல்லுவாங்க, ஜலதோஷம் பிடிச்சது அந்த காலத்தில் 50 வருஷத்துக்கு 50 ஆண்டு காலம் இத்துறையிலே மருத்துவராக பணியாற்றி கொண்டிருக்கிறதுனால் என்னுடைய அனுபவத்தையும் சேர்த்து சொல்கிறேன். நாங்கள் விளையாட்டாக சொல்லுவோம், நீங்கள் ஜலதோஷமாக மாத்திரை சாப்பிட்டவனுக்கு அது 1 வாரம் இருக்கும், மாத்திரை சாப்பிடாதவனுக்கு அது 1 வாரம் இருக்கும். உண்மை அப்படித்தான் 50 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தது. அதைவிட ஒரு பேராசிரியர் சொன்னார், இன்னும் அது என்னுடைய நினைவிலே பசுமையாக இருக்கின்றது. அதாவது ஜலதோஷமாக நீ தும்மி 10 பேருக்கு பரப்பிட்டேன்னா உன்னை விட்டு ஜலதோஷம் போயிருப்பார். ஆனால் அதுவல்ல உண்மை. பாதுகாப்பான நடவடிக்கைகள், உணவு முதல், உடற்பயிற்சி முதல், உறக்கம் முதல், மனநிலை முதல், கிருமிகள் ஒரு வகை, பரிசோதனை ஒரு வகை, தடுப்பூசி ஒரு வகை, இவற்றையெல்லாம் நீங்கள் கையில் எடுத்துக்கொண்டால் மழை காலமல்ல, எந்த காலத்திலும் உடலை ஆரோக்கியமாகவும் மனதை சந்தோஷமாகவும் வைத்துக்கொள்ள முடியும். ஏனென்றால் சாதாரண ஜலதோஷம் வந்தவனே தலதோஷம் அப்படிமோ. ஏன்னா எல்லா பேர் மேலேயும் எரிச்சல் விழுகும். ஆனால் எரிச்சல் விழாமல் இருக்க நாம் கடைப்பிடிக்க வேண்டியது நான் கூறிய அனைத்தையுமே நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். உங்கள் இதயத்தின் வயது என்ன, உங்கள் நுரையீரலின் வயது என்ன, நீங்கள் செய்ய வேண்டிய நடைமுறைகள் என்று கடைப்பிடித்து கொள்ளுங்கள். இதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மழைக்காலம் நோய்களை பற்றி எந்த ஒரு சிறிதளவும் கூட உங்கள் உள்ளத்தில் கவலை வேண்டியதில்லை. ஆனால் உடற்பராமரிப்பு, நாம் கொரோனா காலத்தில் மட்டும் முகமூடி அணிவதில்லை, அதற்கு பிறகும் தேவையான நேரத்திலே முகமுடியும் டிஷ்யூ பேப்பரும் அல்லது அதற்குரிய கருவிகளையும் கையிலே எடுத்துக்கொள்ளுங்கள். உடல் பராமரிப்பை நீங்கள் பயணிக்க கொள்ளுங்கள். சைனசைட்டிஸ் உள்ளவர்கள் முறையாக படமெடுத்து அதை ENT நிபுணரிடம் காண்பித்து கொள்ளுங்கள். என்றுமே ஆரோக்கியமாக வாழ முடியும். 80 அல்ல
100 வயதிலும் நீங்கள் ஆரோக்கியமாக வாழ முடியும். கீழ்கொண்டவற்றை உங்களுடைய கட்டளைகளாக கடமையாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற மருத்துவ ரீதியான அந்த அறிவுறுத்தலை, இன்னும் சொல்லப்போனால் மெடிக்கல் எஜுகேஷன் உங்களுக்கு சொல்லுவதிலே தற்காப்பு முறைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.